இந்த 5-5 போர்ட்டல்ல இந்த பிரபஞ்சத்தோட சண்டை போட்டு ஒரு விஷயம் வாங்கலைன்னா எப்படி? 24 மணி நேர சேலஞ்சுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. பிகாஸ் யூ ஆர் த chosen one. I am blessed. I am celebrating my life அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த சேலஞ்ச் என்னன்றத இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன். 5-5 போர்ட்டல்ல யாருக்குமே நடக்காத விஷயங்கள் உங்களுக்காக நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? இந்த 5-5 போர்ட்டல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் சிறப்பான, ஆரோக்கியமான, நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய மாற்றங்களாக அமைய வாழ்த்துக்கள். 5-5 நான் நேத்தே சொல்லியிருந்தேன், மாற்றம் மாற்றம் மாற்றம். நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து ஐ எம் பிளெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க உங்களுக்கான மெசேஜ். இந்த ஒரு நொடி அப்படியே ரேண்டமாலாம் வரல, உங்களுக்காக அமைக்கப்பட்டது, உங்களுக்காக மட்டுமே. சில நேரம் நமக்கு அது புரியாதுங்க, நமக்கு நிஜமாவே அது தெரியாது, இது எனக்காகவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரீசன், ஒரு விஷயத்த நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு, இல்ல கேட்கறதுக்கு, இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெசேஜஸ் உங்களுக்காக வருது. கட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், உங்க வாழ்க்கையோட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை. கிளியரா சொல்லிடுறேன், என் வாழ்க்கை மாற போறது கிடையாது, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னை விட்டு போக போறது கிடையாது, என் வாழ்க்கையோடைய அற்புதமான ரகசிய கதவு திறக்கவே போறது கிடையாது, என் தலையெழுத்து மாற போறது கிடையாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை. பரவாயில்ல, என் வாழ்க்கை மாற போகுது, எல்லா இடத்துலயும் நான் ஜொலிக்க போறேன், சூப்பரா இருக்க போறேன், ஏன்னா நான் பிளெஸ்ட், இந்த பிரபஞ்சத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவள், இந்த பிரபஞ்சத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. நான் அதை மிஸ் பண்ண தயாரா இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த சேஞ்ச். கமெண்ட் பண்ணுங்க. 5-5 ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த சேஞ்ச். ஐ ரிசீவ் மிரக்கிள்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. ஆசீர்வாதங்கள், சந்தோஷங்கள், அதிசயங்களை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த வீடியோ வழியா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரகசியம், எப்பவுமே ரகசியம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ரகசியம் இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது புரியும், அவர்களுக்கு மட்டும்தான் அது ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு சமர்ப்பணம். இன்னமும் வாழ்க்கை மாறாதுன்னு நீ நினைச்சேன்னா அது உன்னுடைய கற்பனை. இட்ஸ் அப் டு யூ. ரீசெண்டா உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறத நீங்க கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க, ஆனா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன்னே எனக்கு தெரியல, எல்லாம் நார்மலா தான் போகுது, ஆனா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் மனசுல இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஏதோ ஒரு விஷயம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, ஆனா என்னன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு சில மனிதர்கள் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் இப்போ திடீர்னு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு தோணுது. ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு தான் நான் நம்புறேன். எல்லாமே உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெசேஜ். ஏன் தெரியுமா? ஏன்னா யூ ஆர் த chosen one. கார்ட்ஸ் பாருங்க, உங்க முன்னாடி ஷஃபிள் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்த பண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய கனவுகள், இந்த கார்டு வந்தாலே கனவுகள், நிறைய கனவுகள், நிறைய சைன்ஸ், ஒரு சில எண்ணங்கள் ஏற்கனவே உங்க மனசுல வந்த மாதிரி, ஒரு சில தாட்ஸ், புதிய தொடக்கங்கள். இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாருக்கும் வரது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 5-5 போர்ட்டல் அன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்குமே இந்த மாதிரியான எண்ணங்கள் வரது கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு வருதுன்னா இது ஒரு சட்டில் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ரெடி, ஸ்டார்ட், கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்னல். அந்த சிக்னல் எல்லாருக்கும்லாம் புரியாது. இன்னைக்கு நீங்க 5-5 நிறைய பார்க்கணும்னு நான் இந்த பிரபஞ்சத்தை கேட்டுக்கிறேன், இன்னைக்கும் நாளைக்கும். ஏன்னா அந்த சயின்ஸ் தெரிய ஆரம்பிச்சிட்டாலே, சயின்ஸ்ன்றது இங்க சயின்ஸ், SIGNS, அதை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே தான வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில நேரம் உங்க வாழ்க்கை அப்படியே உல்டா புல்டாவா இருக்கிற மாதிரி இருக்கா? பட் இப்ப எல்லாமே மாறப்போகுதுங்க. இங்க பாருங்க, கிங் கார்டு வந்திருக்கு, கிங் ஆஃப் கப்ஸ். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இவ்வளோ வந்துட்ட, இதுக்கு மேல என்னங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாற்றம். பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது பக்கத்துல வர வர நிறைய பிசிக்கல் சேஞ்ச் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. திடீர்னு கை சில்லுன்னு ஆகுற மாதிரி இருக்கும், வேர்க்கும். அப்புறம் இது மெடிக்கல் சயின்ஸை தாண்டி நான் சொல்றேன். மெடிக்கலா நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி சொல்றேன். பேசாதவர்கள்லாம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் நினைப்போம், அது நடக்காம போயிடும். திடீர்னு அவங்க சொன்னாங்க அதனால இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற, இதுக்கு தாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டக் 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 டக்குன்னு நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸும் ஆவீங்க. அடுத்த நிமிஷம் நீங்க நினைச்சது நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆன்மா இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு ஆன்மா, ஒரு சோல் இருக்க மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சோல் இருக்குங்க. என்னதான் கேயாட்டிக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்க தான் ராஜா. இங்க பாருங்க, எம்பரர் கார்டு வந்திருக்கு. நீங்க தாங்க ராஜா, நீங்க தான். பயப்படாதீங்க. டோன்ட் பி அஃப்ரேட். நான் அதுதான் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கும் டோன்ட் பி அஃப்ரேட். ஒரு வேளை நான் இது பண்ணா எனக்கு என்ன ஆகணும், மற்றவங்க என்னென்ன நினைப்பாங்க, உங்களுக்கு அது சரின்னு தோணுதா, எத்திக்கல்னு தோணுதா, பண்ணுங்க. சரியான விஷயங்கள உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எத்திக்கலா இருக்கும் பட்சத்தில். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதை பத்தி நான் நிறைய யோசிக்க தேவையில்ல. அது நினைச்சோன்னே எனக்கு நடக்குதுன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்காக தான். சில நேரம் இந்த கார்ட்ஸை சேர்த்து பார்க்கும்போது சில நேரம் நீங்க அந்த மாயை அப்படின்ற ஒரு ட்ராப்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. எல்லாராலையும் இந்த மெசேஜ் பார்க்க முடியாது இல்ல? செவன் ஆஃப் வாண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்பீட் எடுங்க. ஐ வாண்ட் யூ டு டெல் யுவர் செல்ஃப் ஐ எம் ரெடி. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன், ஐ எம் ரெடி. இந்த பிரபஞ்சம் எனக்காக அனுப்பி வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நான் ஈர்க்க தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். இட் வில் சென்ட் மீ த பெஸ்ட். அப்புறம் நான் ஏன் சந்தேகப்படணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. அதனாலதான் இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் 5-5 இது எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் நம்மளே சின்ன வயசுல இருந்து அதை பார்த்திருப்போம். 5-5 டெய்லி ஸ்கூல்ல 6-6-7-7 எல்லாம் தான் எழுதியிருப்போம். அப்போ இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல. இப்ப தெரியுதுன்னா நம்ம எதுக்கோ தயாராயிட்டு இருக்கோம். ஐ எம் ரெடி. சொல்லுங்க, ஐ எம் ரெடி. இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் ஈர்க்க தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்னு. மனசார சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க எண்ணங்களே மாறுங்க. இது நடக்குதா? சரி நடக்கட்டுமே, என்ன இப்போ நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எனக்கு பெரிய சொத்து இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்கு, கடவுள் இருக்கு. நான் எனக்கு உதவுவாங்கன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. நம்புவோங்க, மனிதர்களை நம்புவோம். ஏன்னா நம்மளை நம்பி வந்தவர்களுக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்து அவ்வளவு பண்ணியிருக்கோம். நமக்குன்றப்ப இந்த பிரபஞ்சம் விட்டுரும் நீங்க நினைக்காதீங்க. அதை உங்க வாயால நீங்க சொல்லாதீங்க. எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்குன்னு உதவி கேட்டு நிற்கும் போது எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையா மாறுது. எனக்கு எல்லாரும் இருக்காங்க, இதுதான் என் ரியாலிட்டி, எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, என் வாழ்க்கையை நான் தான் சூஸ் பண்றேன், என் வாழ்க்கைக்கான கண்டிஷன்ஸை நான் தான் போடுறேன். இந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு உள்ளே நையா அப்படின்னு சொல்லுது. எல்லாம் நடக்கும் ததாஸ்தூன்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரியும். எல்லாமே எனக்காக இவ்வளவு சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. என்னை நேசிக்கிறவங்க எல்லாம் எந்த கண்டிஷனும் இல்லாம என்னை நேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு டிவைன் ஃபோர்ஸ் என்னை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு, அது மற்றவர்களுக்கு தெரியுது. எனக்கான மரியாதை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. மனிதர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தாங்க என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நினைங்க. நம்மளே நமக்காக நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நினைக்கணும். என் பாதையில இருக்கக்கூடிய முற்கள் கற்கள் எல்லாமே சரியா அப்படியே நான் வர வர எல்லாம் போயிட்டே இருக்கு, அகண்டு கொண்டு இருக்கிறது. ஐ எம் என்ட்ரிங் அ பியூட்டிஃபுல் ஜோன், அ வெரி பவர்ஃபுல் ஜோன். இந்த 5-5 போர்ட்டல் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல். இனிமே என் வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்லை. நிறைய கேள்விகள் நம்ம மனசுல இருக்கலாம், அதுக்கெல்லாம் இன்னும் ஆன்சர்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னுமே மென்டலா, இமோஷனலா, பிசிக்கலா எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் என்ன தயாராக்கிருச்சு. இன்னுமே நான் செய்ய வேண்டியது நடக்கிறது தான். நினைச்சுக்கோங்க, இன்னும் 24 மணி நேரத்துல எனக்கு ஒரு மிரக்கிள் வரணும். அந்த 24 மணி நேரத்துல நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம் எனக்காக நடக்கணும். இது நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்த நினைங்க. 24 மணி நேரத்துல இந்த பிரபஞ்சம் அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு காட்டணும். நான் நம்புறேன்.
என்னோட இருப்பு இந்த பிரபஞ்சத்துல, என்னோட நம்பிக்கை, என்னோட இருப்பு, நான் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மைனா, இனிமே நான் ஈர்க்கக்கூடிய 24 மணி நேரத்துல நான் ஈர்க்கக்கூடிய விஷயம் எனக்காக நடக்கணும். கேளுங்க, நீங்க கேளுங்க, அடம் பிடிச்சு கேளுங்க. உங்களுக்காக நீங்க அடம் பிடிக்கலைன்னா இந்த உலகத்துல யாருமே அடம் பிடிக்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. கேளுங்க. இந்த 5-5 போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இன்று இரவு 24 மணி நேரத்துல எனக்கு நீ மாற்றத்தை காட்டு. ஒரு விஷயம் காட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு சாக்லேட் கொடுக்கும், இல்ல என்னை யாரு ரொம்ப நேசிக்கிறாங்க நீங்க இந்த பிரபஞ்சம் நினைக்குதோ அவங்க வழியா எனக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வரணும். அவங்கதான் எனக்காக மனிதர், நான் அவங்கள நம்பலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சேலஞ்ச் எடுக்க நீங்க தயார்னா சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதை உங்களோட இன்று இரவு எடுத்துக்க போறேன். 5-5 போர்ட்டல் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். யூஸ் இட். உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கை மாறும்னு பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு, அதை நீங்க பாக்குறீங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு எடுத்துடலாமா? ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லா குட்னஸும் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை நம்புங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை நேசிப்பவர்கள் உங்களை தேடி வரட்டும்னு சொல்றேன். ஏஞ்சல் கார்டு சொல்லி ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மெசேஜ் எல்லாருக்குமே தெரிய போறது இல்லை, நீங்க ஷேர் பண்ணுங்க. நிஜமாவே அவங்க வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் வராங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க ஆரோக்கியம், அது இமோஷனலா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், மென்டலா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. வாழ்த்துக்கள். மாற்றம் நிறைந்த இந்த 5-5 போர்ட்டல் உங்களுக்கு நல்ல விஷயங்களே கொடுக்கட்டும். நான் உங்க நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் as always keep smiling. Happy 5-5.